ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம எல்லாருமே போர்ஷன்ஸை பார்த்தே வந்து டவுன் ஆகி உட்காந்துரும். இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கா, இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கா, எப்படி அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுன் ஆகி உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி டவுன் ஆகாதீங்க. நமக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ இதே வந்து செகண்ட் மிட்டம் முடிச்சதுக்கப்புறமா ஹாஃப் இயர்லிக்கு பல்காக எல்லாமே எழுதுவீங்க. ஸோ அடுத்தது ரிவிஷன் 1, 2ன்னு சொல்லி கடைசியில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்துடும். ஸோ அது அவ்வளோ போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு கம்மி போர்ஷன் தான். ஸோ இந்த கம்மி போர்ஷன்ஸ்லேயே நம்ம நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த ஹாஃப் இயர்லியில் நம்ம எப்படா ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற டவுட் நமக்குள்ளேயே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த டவுட் வேண்டாம், அந்த ஃபியர் வேண்டாம், எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமில் எல்லாருமே சூப்பராக வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். அண்ட் எல்லா சப்ஜெக்டையும் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. குவார்டர்லி எக்ஸாமில் எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எந்த ஃபியரும் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் நீங்களே வந்து உங்களை டிகிரேட் பண்ணிக்காதீங்க, சரியா? ஓகேவா? ஸோ நோ ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த பயமும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகலாம், சரிங்களா? நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங் 11th and 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட போர்ஷன்ஸ் என்ன, 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 10 சாப்டர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11th CS ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்டர் 1ல பாருங்க. ஸோ இதுல 2-3 மார்க்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரைட்? ஸோ 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் 5 மார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ இதுல மெயினா உங்களுக்கு எந்த சாப்டர் வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க கூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நான் லாஸ்ட்ல இருந்து படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கும், ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நீங்க வந்து ஒரு சில சாப்டர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்லிக்கு வந்துட்டு இப்போதான் நீங்க ரிவிஷனே பண்ண கொடுத்துருப்பீங்க, கரெக்டா? சோ அப்போ நீங்க எந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். சோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சாலும் சரி, லாஸ்ட்ல இருந்து படிச்சு முடிச்சாலும் சரி, ஆனா ஆக மொத்தத்துல படிச்சு முடிச்சிருங்க, சரிங்களா? சோ அடுத்தது சாப்டர் 2ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு 2-3 மார்க்ஸ் வந்துட்டு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் 5 மார்க்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, சரியா? சோ அடுத்தது சாப்டர் 3ல வந்து பாருங்க. சோ இதுல நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பட் 3 மார்க்ஸ் என்ன, ஜஸ்ட் 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் எழுதுற மாதிரி தானே இருக்கும். சோ அதை வந்து கிளியரா வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க, சரியாப்பா? அடுத்து சாப்டர் 4ல क्वेश्चंस வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. 2 மார்க் மட்டும் தான் உங்களுக்கு 4 क्वेश्चंस இருக்கு, சரியா? சோ இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிறத படிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க 5, 6. சோ இந்த क्वेश्चंस இப்பவே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வெச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டா இந்த எல்லா क्वेश्चंसும் கம்ப்ளீட் பண்ணிருங்க, ஓகேவா? அடுத்து சாப்டர் 7. ஸோ இதில் வந்து 5 மார்க் வந்து நமக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு இல்லையா? ஸோ 3 மார்க்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல வந்துட்டு நமக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல? ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மி தான். ஸோ குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது சாப்டர் 8ல நமக்கு 5 மார்க்கே கிடையாது, 2 and 3 மார்க்ஸ் தான். ஸோ இதில் மெயினாக என்னன்னா நீங்கள் வந்து ஏதாவது பர்டிகுலர் 8 சாப்டர்ஸ் வந்து ஃபுல் தரவு பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸோட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஏதாவது 2 சாப்டர்ஸ்ல மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே? சோ அடுத்தது சாப்டர் 9, சாப்டர் 10. சோ இதுல வந்து பாருங்க சாப்டர் 9ம் 10ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கு. சோ அப்ப அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மத்தது எல்லாத்தையும் கூட நீங்க படிச்சிடலாம். அண்ட் இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சாப்டர் 8 and 10ல இருக்கிற கொஸ்டின்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் இது கூட 1 மார்க்ஸை வந்துட்டு மறக்காம பாத்துக்கோங்கப்பா. 1 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1 மார்க்ஸ்ல நிறைய மார்க்ஸ் வந்து லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்தது 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட CA இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருக்கிற क्वेश्चंस பாருங்க. சோ 2 மார்க்ல 3 மார்க்ல 3 and 5 மார்க்ல 2 क्वेश्चंस இருக்கு, ரைட்? சோ அடுத்தது சாப்டர் 2ல நமக்கு 2 மார்க் क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கு. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ இது எல்லாத்துலயுமே சாப்டர் வைஸ் நீங்க படிக்கும்போது அதோட 1 மார்க் क्वेश्चंसையும் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, சரிங்களா? சோ அடுத்து சாப்டர் 3, 4, 5. சோ இட்ஸ் 4, 5லலாம் நமக்கு क्वेश्चंसே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சோ குயிக்கா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், சரியா? அடுத்தது சாப்டர் 6, 7, 8. சோ இதுல 7th சாப்டர்ல மட்டும் கொஞ்சம் क्वेश्चंस வந்து நிறைய இருக்கு. சோ இது இப்பவே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வெச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ். சோ இந்த டேபிள் காலம் ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வெச்சிட்டு புக்ல மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வெச்சிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? அடுத்து சாப்டர் 9, 10, 11. சோ எல்லாத்துலயுமே क्वेश्चन வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. சோ இதுல 11th போர்ஷன் உங்களுக்கு கிடையாது, 10 வரைக்கும் தான், சரியா? சோ ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து 11 வந்து ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. சோ அதனால இங்க நான் ஆட் பண்ணிருக்கேன், ஓகேவா? சோ சாப்டர் 10 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். சோ இந்த டேபிள் காலம்ல இருக்கிற क्वेश्चंस எல்லாமே உங்க புக்ல மார்க் பண்ணி
வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எந்த டவுட்டும் இல்லாம எந்த ஃபியரும் இல்லாம நீங்க வந்து எழுதலாம். சரியா? ஓகே. ஸோ லாஸ்ட் மினிட்ல எப்படா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த டவுட்டே வேண்டாம், எக்ஸாமை சூப்பரா பண்ணிட்டு வாங்க, எந்த பயமும் வேணும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை நல்லா பண்ணணும் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்றோம் குவார்டர்லி எக்ஸாம்ல. ஸோ இதுல நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல வந்துட்டு இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் போது ஸோ நல்லா வந்து நீங்க எழுத முடியும். கம்மி போர்ஷன்லயே வந்து கம்மி மார்க் வந்து வாங்கிடாதீங்க. ஓகே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அவங்களும் வந்து நம்ம லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க லைவ் அட்டன் பண்ணுங்க. அதுல நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல்.